Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. மல்லி 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 மல்லி. என்ன மல்லி, சத்தத்தையே காணோம். என்ன வேணும்? இல்ல, போன வேகத்துல விஜய நீ பாத்திருப்பியே, பார்த்த வேகத்துல எல்லாம் உண்மையை சொல்லிருப்பியே. அவனும் பொண்டாட்டி நீ சொன்னதெல்லாம் அப்படியே நம்பிருப்பானே. அச்சுச்சோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மல்லி. நான் அவர்கிட்ட சொல்லதான் போறேன். அப்ப நீங்க நிஜமா பயப்படதான் போறீங்க. அப்படியா? அச்சுச்சோ, அப்ப இனிமேதான் சொல்லவே போறியா? சரி சரி, பாவம், இன்னைக்கு இவ்ளோ நேரம் வெயிட் பண்ணி டயர்ட் ஆயிருப்பல்ல. நான் வேணா ரஞ்சிதா கிட்ட ஜூஸ் ஏதாவது பண்ணி அனுப்பி விடட்டுமா மல்லி? போன வைங்க. ஹே மல்லி மல்லி மல்லி, சொல்ல வந்த விஷயத்தையே நான் மறந்துட்டேன் பாரு. ஆமா, நீ எப்ப வருவ? எனக்காக ஒன்னும் கேட்கல. நானும் ரஞ்சிதாவும் ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு திருப்தியா சாப்பிட்டோம். நூடுல்ஸ், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், இந்த மாதிரி இவ்ளோ இருந்தும் வெண்பா எதுவுமே சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கா. என் மல்லியம்மா வருவாங்க, அவங்க வந்து எனக்கு சமைச்சு கொடுப்பாங்கன்னு உக்காந்துக்கிட்டு இருக்கா. எப்படி, உனக்கு வீட்டுக்கு வர ஐடியா இருக்கா இல்லையா? இல்ல, எத்தனை நாள் ஆனாலும் உன் புருஷனை பார்த்து பேசிட்டு தான் வருவேன்னு சபதம் போட்டு உட்காந்துட்டு இருக்கியா? அது வந்து வெண்பாயே சாப்பிடல. ஏய், நான் என்ன செய்யணும்னு எனக்கு நீ ஆர்டர் போட தேவையில்ல. நான் சொல்றதுதான் நீ இப்ப கேட்டாகணும். அன்னபூரணி சாக கிடக்குறாங்கன்னு உனக்கு போன் வந்துச்சா? உங்களுக்கு எப்படி? இத பாரு, இந்த உலகத்துல என்ன நடந்தாலும் என்கிட்ட கேட்காம எதுவுமே நடக்காது. போ, முதல்ல அவங்கள ஹாஸ்பிட்டல்ல போய் பாரு. உன்னால முடிஞ்சது அது மட்டும்தான். அதை விட்டுட்டு என் தம்பி கிட்ட பேசியே திருவன்ல உட்காந்து அடம் பிடிச்சிட்டு இருக்காத. என் தம்பி என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். அவனை நான் பாத்துக்கிறேன். மரியாதையா திரும்பி பார்க்காம ஓடி போயிடு. அதான் உனக்கு நல்லது சொல்லிட்டேன். ஓகே சார், ஓகே. சிஸ்டர், என் பெரியம்மாவை இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் பண்ணிருக்காங்கன்னு கால் வந்தது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எனக்கு தெரிய வந்தது. சிஸ்டர் பாருங்க. பேர் என்ன மேம்? மல்லி. இதோ பாக்குறேன். அப்படி யாரும் அட்மிட் ஆகலையா மேம்? சாரி, அவங்க பேர் அன்னபூர்ணி. என் பேர் தான் மல்லி. ஓ, அந்த ஆக்சிடென்ட் கேஸா? ஆமா சிஸ்டர். என் பெரியம்மா எப்படி இருக்காங்க? சிஸ்டர் சொல்லுங்க மேம். அந்த ஆக்சிடென்ட் கேஸ் இருக்காங்கல்ல, அவங்களோட அட்டெண்டர். ஓ சரி, வாங்கம்மா, ஃபார்ம்ல சைன் பண்ணனும். சிஸ்டர் எப்படி இருக்காங்க அவங்க? அவங்கள நான் பார்க்கணும். அவங்களுக்கு நீங்க என்ன வேணும்? அவங்க என்னோட பெரியம்மா. எப்படி ஆச்சுன்னு ஏதாவது தெரியுமா? உங்களுக்கு டீடைல்ஸ் தெரியாதா? இல்ல சிஸ்டர், ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு கால் மட்டும் தான் வந்தது. அவங்க நடந்து போயிட்டு இருந்தப்ப ஏதோ கார் இடிச்சிட்டு போயிடுச்சு போல இருக்கு. ஐயோ கடவுளே, பெருசா ப்ராப்ளம் இல்லல? இல்லம்மா, பொதுவா அட்டெண்டர் இல்லாம நாங்க கேஸ் எடுக்க மாட்டோம். சீஃப் டாக்டர் அந்த சமயத்துல இருந்ததுனால அவர் ஓன் ரிஸ்க்ல அட்மிட் பண்ணிருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். இப்போ நான் என் பெரியம்மா பார்க்கலாமா? தலையில அடிபட்டு ப்ளீடிங் ஆயிருக்கு. ஐயோ கடவுளே. சோ ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்து ஸ்கேனுக்கு அவங்களை அனுப்பியிருக்கோம். முருகா, என் பெரியம்மா கொண்டு ஆக கூடாது. அவங்கள எப்படியாவது காப்பாத்தி கொடுத்துரு, கெஞ்சி கேக்குறேன். சிஸ்டர், சின்ன காயம் தானே, பயப்படுற மாதிரி எதுவும் இல்லையே? அப்படி சொல்ல முடியாதுமா. சிடி ரிப்போர்ட் வந்தாதான் எதுவும் சொல்ல முடியும். இன்டர்னல்லா என்ன பாதிப்பு இருக்குன்னு இப்ப சொல்ல முடியாது இல்லையா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கூப்பிடுவாங்க.
இப்படி சுத்தி சுத்தி பிரச்சனை வந்தா நான் என்ன பண்றது? ஒரு பக்கம் அவர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காரு, அவரை ஜெயில போடலான்னு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நேரத்துல எனக்கு ஆறுதலா ஆதரவா இருக்கிறது என் பெரியம்மா மட்டும்தான். அவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு. முருகா, ஏன் இப்படி சோதிக்கிற? Meenakshi Academy of Higher Education and Research, Medical, Dental, Nursing, Physiotherapy, Allied Health Science, Yoga Science, Occupational Therapy, Arts and Science and Pharmacy. Apply now. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.